தேங்காய் இளநீர் நல்லா வெட்டி வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தென்னை மரத்திலிருந்து தேங்காய் பறித்தல், அதாவது தேங்காய் அறுவடைன்னு கூட சொல்லலாம். அது எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளைநிலங்கள் எல்லாம் அதெல்லாம் தென்னந்தோப்பா மாறிடுச்சு முக்காவாசி. இப்போ பாக்குத்தோப்பா முக்காவாசி மாறிட்டு இருக்கு. அது வேற விஷயம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர், வக்கீல் அப்படின்னு பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 ஏக்கரா 30 ஏக்கரா அப்படின்ட்டு 100 ஏக்கர் கணக்குல பாக்கு தென்னை பதியிடுறாங்க. அவங்களோட நம்ம ஈடுகட்ட முடியாது. இது வந்து நம்ம மாதிரி நடுத்தர வர்க்கத்தினர், சின்ன விவசாயிகள் வந்து தென்னை மரம் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது தோட்டத்துல வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குன்னா தோட்டத்தை சுத்தியும் வந்து தென்னை மரம் நட்டு வைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு உபயோகத்துக்கு போக மீதி வந்து நம்ம விற்பனை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி உயரத்துக்கு போயிடுச்சு. இப்போ இவர் ஏறிட்டு இருக்கிறாரு வந்து பாத்தீங்களா, இவர் தான் வந்து நமக்கு ரொம்ப நாளா தேங்காய் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா இவரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாருன்னா 60 வருஷத்துல எப்போ ரிட்டையர் ஆகிக்கணும். ஆனா இவர் உழைப்பை நம்பியே இருக்கிறாரு. அதனால எவ்வளவு முடியுமோ அவரால் அது வரைக்கும் நான் முடிகிற வரைக்கும் வந்து நமக்கு தேங்காய் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 மாசத்துக்கு ஒருக்கா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு நீங்க 5 முதல் 6 டைம் அறுவடை பண்ணலாம். 2 மாசம் இல்லைன்னா 2.5 மாசம் கேப்பு ஒரு டைம். இப்போ போடுறோமா, இப்போ வந்து நம்ம மே மாசம் போடுறோம் அப்படின்னா அடுத்தது மே ஃபுல்லா முடிஞ்சிட்டு ஜூன் கடைசி இல்லைன்னா ஜூலை மிட்டில், ஜூலை 2வது வாரம் முடிஞ்சு 3வது வாரத்தில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு நீங்களுக்கே ஒரு கணக்கு தெரியும். தேங்காய் வந்து அடுத்தது மீதி இருக்கிற நம்ம இப்போ வந்து முத்தின தேங்காய் மட்டும் போட்டாச்சு. இப்போ இது போக மீதி இருக்கிற தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா முத்திருச்சுன்னா அப்படியே ஒவ்வொரு கொலையிலேருந்து ஒவ்வொரு காயாக விழுறக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அதோட தேங்காயோட வெளி நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அடர் பச்சை நிறத்துலேருந்து வெளிர் பச்சை நிறத்துக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பழுப்பு நிறமாக மாறிடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பருவத்துக்கு வந்துருச்சு, இந்த காயை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியும். நீங்கள் அப்படியுமே வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா மரத்துலேருந்து உங்களுக்கு கோலையிலேருந்து ஒரு காயை விழும். அதை வச்சு நம்ம இவங்களை வந்து சொல்லிக்கலாம், நம்மளுக்கு தேங்காய் விழுறக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்தீங்கன்னா போடுற கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டோம்னா வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து இப்போ வந்து போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க வந்து போட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே 2 பேர் 3 பேர் வருவாங்க. வந்து தேங்காயை போட்டு அவங்க வந்து அதை வந்து எடுத்துட்டு வந்து நமக்கு ஒரு பக்கமாக போட்டு ஒரு குத்தாரி மாதிரி போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது மரத்துக்கு கீழே இருந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்து வீட்லேயே வந்து ஒன்று போட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு தனி ரேட்டு வாங்கிக்குவாங்க. இப்போ நமக்கு வந்து சனி ஞாயிறு லீவு நாள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சனிக்கிழமை ஞாயிறு வந்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் ஒரு 2 நாள் 3 நாள் இருப்போம், நீங்கள் வாங்க அந்த அன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் வந்து நமக்கு வழக்கமாக ஒரு நாள் வருவார். ஒரே நாளில் வந்து 40 மரம் இருக்குதுன்னா 40ஐயும் போட்டு முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். நம்மளும் எல்லாம் எடுத்துக்குவோம். ஆனால் இப்போ வந்து வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நாங்கள் பொறிக்கிறது தான் கூட இல்லையா, வெயில் வந்து கீழேயே கருக்குது. மரத்துக்கு கீழேயே அவ்வளவு தாக்கம் இருக்குது, வெயிலோட தாக்கம். அதனால வந்து வேர்வை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வேர்வையாக வந்துடுது, தண்ணி பத்தலை. இப்போ அவர் வந்து மரத்தில் வந்து ஏறுறவருக்கு ஒவ்வொரு மரத்துலையும் வந்து ஏறி ஏறி இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய மரமாக ஏறுறது வந்து ஒரு 25 மரம் ஏறிட்டு விட்டுட்டார். இதுக்கு மேலே முடியாது, இன்னும் 5 வந்து நாளைக்கு ஏறிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தது, மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் ஆச்சு. இடையில வந்து நம்ம கொஞ்சம் அவர் வந்து அப்படியே மரத்தில் ஏறும்போது அங்கேயே இளநீரை வெட்டி வெட்டி சாப்பிட்டுக்குவார். நம்ம வந்து அவர் ஒரு கொலையை வந்து அப்படியே எங்களுக்கு கீழே தள்ளுங்க, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்தலை, நமக்கு வந்து பசியார டைமில் வந்து நாங்களும் கொஞ்சம் இளநீர் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு இளநீரும் அவரை போட சொல்லிட்டோம். நமக்கு ஒரு கொலைக்கு கீழே தள்ளிட்டாரு. நமக்கு வேணுங்கும் போது அதை வெட்டி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் கொண்டு போய் வீட்டில் வச்சிட்டோம். இப்போது சொந்த ஆள் இருக்கிறவங்க வந்து இந்த
இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு காயும் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அண்டா மாதிரி பெருசாக இதில் வந்து 5லேருந்து 18 காய் உடைக்கும் பிடிக்கும். உங்களுக்கு தடம் வசதி நல்லா இருந்துச்சு தோட்டத்துக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தள்ளு வண்டி மாதிரி டயர் வண்டியை வச்சுக்கலாம். அதில் கொட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து பச்சைக்காயவே வந்து வியாபாரிக்கு கொடுப்போம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து பச்சையாக கொடுக்க மாட்டோம் வியாபாரிக்கு. அதை வந்து எல்லா தேங்காயும் பொறுக்கி வீட்டில் வந்து கொஞ்சம் நாளைக்கு வச்சுருப்போம். ஒரு 10 நாள் 20 நாள் வச்சுருந்து அந்த மட்டையெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா அதோட மட்டையோட இறுக்கம் கொஞ்சம் குறையும். அந்த டைமில் வந்து நம்ம தேங்காயை மட்டையை வாங்கி தேங்காயை உடச்சி பருப்பு எடுத்து பருப்பை காய போட்டு விற்போம். ஆனால் இப்போ வந்து நம்மளால் பண்ண முடியறதில்ல அவ்வளோ வேலையை. சரின்ட்டு நம்ம வியாபாரி வர சொல்லி பச்சைக்காயவே கொடுத்துட்றது. இது வந்து பாருங்கள், தென்னை மரத்துலேருந்து விழுந்த வரமட்டை. இப்போ வந்து தேங்காய் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் மட்டும் போடுறதில்ல, மரத்தில் இருக்கிற பாலைகள், பழைய பாலையில் இருக்கும் பார்த்தீங்களா, அது தென்னை மட்டை எல்லாத்தையும் கீழே தள்ளிடுவார். இதை வந்து நம்ம தடுக்கு பின்னிக்கலாம். தென்னை மட்டையிலேருந்து தென்னோலையிலேருந்து தடுக்கு பின்னிட்டோம்னா நமக்கு வந்து பந்தல் போடுறதுக்கு இல்லை ஓலைச்சாலை போடுறதுக்கு அதுக்கு பயன்படும். இப்போ நம்ம இடையில வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே கொஞ்சம் விளையாட்டாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே அந்த கூடை வந்து தலையில் வச்சுட்டு கையை விட்டுட்டே போகிறது. மரத்துக்கடியெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி குனிஞ்சு அதில் படாமல் போய் நம்ம எவ்வளோ தூரம் வந்து கீழே விழுகாமல் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு ஜாலியாக தேங்காயை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த ஓலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போவே நம்ம மரத்துக்கு கீழேருந்து சுத்தம் பண்ணி ஒரு பக்கமாக போட்டுறணும். இப்போ நம்ம வந்து தென்னந்தோப்பில் வந்து தென்னந்தோப்பு இல்லை, நம்மளது வந்து தென்னை வந்து ஓரத்தில் வச்சுக்கிற தோட்டத்தில் அப்படியே சரி கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னு அங்கே வந்து மட்டையெல்லாம் போட்டோம். காஞ்ச மட்டைகளெல்லாம் அது போட்டு வச்சுட்டோம், யூஸ் ஆகிக்கும். அப்புறம் அவர் ஒவ்வொரு தேங்காய் வந்து போடும்போது கொலையோடு தள்ளிடுவார். அதெல்லாம் நம்ம ஒரு அருவாள் கத்தி வச்சு அந்த ஒவ்வொரு கொலையிலேருந்து காயெல்லாம் விடுவிச்சு எடுத்து போட்டோம்னா நாளைக்கு வியாபாரி வந்து லோடு பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு எண்ணிக்கைக்கு கரெக்டாக டக்குன்னு எடுத்து வீசிடுவாங்க. இல்லைன்னா அப்போ வந்து நம்மளை வெட்டி கொடுக்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீழ்ச்சியாக தான் இருக்குது, பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ உங்கள் கடையில் வந்து உங்கள்கிட்ட 25 ரூபாய்க்கு ஒரு காய் விற்கிறானா எங்ககிட்ட 12 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100% விலை ஏறி வந்துடுது நுகர்வோர்கிட்ட போய் சேரும்போது. இதனால் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா லாபம் வந்து நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த தென்னம்பாலை வந்து விட்டுச்சுன்னா 1 வருஷம் ஆகும். காய் வந்து முத்தி பிஞ்சிலேருந்து இளநீராகி இளநீர்லேருந்து முத்தி காய் கொப்பரைக்காய் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆகும். ஆனால் அவங்களுக்கு வியாபாரிக்கு அப்படி இல்லை. நம்ம கையிலேருந்து அவங்க கைக்கு போனோடனே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சரிவாதி விலையை வச்சு வித்துடுறாங்க. இதில் லாபம் அவர்களுக்கு தான். இதனால் தென்னை மரம் இல்லாமல் விவசாய குடும்பத்தை சேராதவங்க மற்றவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாம் கடையில் தானே வாங்குறீங்க. நீங்களாம் அந்த மாதிரி வியாபாரிகிட்ட வாங்காமல் விவசாயிகிட்ட வாங்கினீங்கன்னா விவசாயம்னு ஒரு 2 ரூபா சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பான். உங்களுக்கு ஒரு 10 ரூபா குறையும் அவங்ககிட்ட வாங்குறத விட. அதனால் விவசாயம் செய்கிறவங்கிட்ட உங்களுக்கு ஊருக்குள்ள கிராமப்புறத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தோட்டத்துக்காரர் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் தேங்காய் வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் வியாபாரிக்கு வந்து 12 ரூபாய்க்கு கொடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு 3 ரூபா லாபம் சேர்ந்து வரும். ஏன்னா இப்போ வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு 30 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏறணும்ல. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அது பொறிக்கு போடுறதுக்கு அவங்ககிட்டே சொன்னோம்னா காய்க்கு 1 ரூபா ரேட்டுக்கிற மாதிரி. இப்போ மட்டை உரிக்கிற அப்படின்னா ஒரு காய் மட்டை உரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா, இப்படி ஒவ்வொன்றுக்கு ரேட் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு 5 ரூபாய்க்கு விற்கிறோம்னா 5 ரூபா வந்து இப்படியே போயிடும். மட்டை வாங்குறது தேங்காய் போடுறது இதுலேயே 10 ரூபா வந்து நம்மளுக்கு நிற்கும். ஆனால் அந்த 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ இந்த மரத்தை வந்து தண்ணி காய்ச்சி பாதுகாத்து அதுக்கப்புறம் வர வேண்டிய காசு அது. ஆனால் வியாபாரிக்கு அப்படி இல்லை, கையை மாற்றி விட்டா உடனே வந்துடுது. அதனால் அவங்க வந்து பணக்காரராகிறாங்க. விவசாயிகளாகிய நாம் வந்து அவங்களவே நம்பிட்டு நமக்கு முட்டு வலிக்கு வந்தால் போதுன்ட்டு இருக்கிறோம். சரி அப்படின்ட்டு நமக்கு அவர் போட்டு கொடுத்த இளநீர் இருந்துச்சு. இடையில வந்து அந்த இளநியை வந்து சரி தாகமாக இருக்குது அப்படின்ட்டு தண்ணி குடிச்சு பார்த்தா முடியல. சரி இளநியாவது வெட்டி குடிக்கலாம் அப்படின்ட்டு இளநியை வெட்டி குடிச்சிருக்கிறோம். இப்போ இளநீ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது. இந்த சூட்டை பொறுக்கவே முடியல அப்படின்ட்டு சரி அவர் தேங்காய் போடுற கேப்பில் வந்து நம்ம இங்கே குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இளநீ வெட்டி குடிக்கலாம் அப்படின்ட்டு குடிக்கிறோம். இது இளநீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப தண்ணி மட்டும் இருக்கிற இளநீ போட்டிங்கன்னா உங்களுக்கு தோற்பத்தன்மை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தோசை பதத்தில் இருக்குது பார்த்திங்களா, மேலே வந்து தோசை பதம் கீழே வந்து நொங்கு பதத்தில் இருக்கும். அந்த மாதிரி இளநீ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து சுவையாக இருக்கும்.
அது ஒரு இளநீ வந்து இப்போ பத்த மாட்டேங்குது இந்த வெயிலுக்கு. 2 இளநீ குடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வயிற்று பசி ஆற்றுன மாதிரியும் இருக்குது அந்த தேங்காய் இளநீர்லேருந்து எடுக்கிறது குடிக்கிறதுனால. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாது. நீங்கள் வந்து சாப்பாட்டை சாப்பிட்டீங்கன்னா தண்ணி நிறையா குடிக்கணும். ஆனால் வந்து குடிச்சிங்கன்னா நீங்கள் குடிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. தேங்காய் எடுக்கிறது, மூட்டை தூக்கிறது இதெல்லாமே தூக்க முடியாது. நீங்கள் வந்து தேங்காய் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா அப்படி வந்து கெட்டியாக இருக்கிற தேங்காய் கொடுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெல்ல முடியாது, அவங்க அப்படியே வந்து முழுங்க பார்ப்பாங்க. நீங்கள் வந்து லேசாக இருக்கிற தேங்காய் மட்டும் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து கடவாப்பல் ஓட்டு மெல்ல தெரியாது நம்ம மெல்ற மாதிரி. அதனால் நீங்கள் நொங்கு பதத்தில் இருக்கிற தேங்காய் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. பெரிய தேங்காய் கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு முழுங்க தெரியாமல் அப்படியே வந்து முழுசாக முழுங்கிடுவாங்க மெல்ல தெரியாமல். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அந்த பதம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் அந்த நொங்கு பதத்தில் இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே பல்லில் மென்று மெதுவாக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வந்து நம்மளும் வந்து தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே சரி இதை சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் வயிற்று பசியாரு அப்படின்னு சாப்பிட்டோம். உப்பு காரம் போட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு தண்ணி குடிச்சே முடியாது. அப்புறம் நம்ம வந்து இன்னும் போய் மரத்தடியில் குடிஞ்சு வந்து நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்டு முடிச்சிட்டாரு. வீட்டை சுற்றி இருக்கிறதையும் போட்டுடலாம் அப்படின்ட்டு கடைசியாக போட்டுக்கலான்ட்டு இங்கே வந்து ஆடு மாடெல்லாம் கட்டி இருந்தது, அந்த மாட்டெல்லாம் அவுத்துட்டு அந்த இடத்துல போட்டுட்டு இருக்கிறாரு. இப்போது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் இளநீ குடிச்சாச்சு. இப்போது நமக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய் அதிகமாக இருக்கும். இந்த டைம் வெயில் வந்து சுட்டெரிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டையை பழுத்துருச்சு. இதில் வந்து அவரே சொன்னார், தேங்காய் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வந்து கந்தி போன மாதிரி இருக்குது வெயிலில். கந்திருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, வெந்து போயிருக்கும். தேங்காயோட மட்டையே வந்து மேல் பகுதி வந்து வெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தடி நான் போய் கீழே உட்காந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வேகுது. அந்த அளவுக்கு வெயில் சுடுகாத்து வீசுது. நம்ம அப்படியே மரத்தோட இடையில வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவும் மரம் நெட்டியிருந்தோம். இது ஒரு 2 வருஷம் ஆகுது. 6 உயரத்துக்கு மேலே வந்துருச்சு. இன்னொரு 1.5 வருஷம் போனால் காய்க்கு வந்துரு. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நிலக்கட்டு அதிகமாயிரும். ஏன்னா இங்கே வெயில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா தென்னை மரத்துக்கு கீழே உங்களுக்கு புல் அதிகமாக முளைச்சிரும். இப்போ நம்ம வந்து இங்கே வாழை போட்டிருக்கிறோம். இங்கே சுற்றியும் வந்து தான் நம்ம தென்னை மரம் இருக்குது. இப்போ வந்து வாழைக்கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கால் மாறிடலாம், களை வெட்டி கால் மாற வேண்டிய பருவம். இதுக்கு மேலே பெருசானதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டோம்னா குருத்தில் பட்டும் கன்று மடங்கிடும். சிறுசாக இருக்கும்போது போட்டால் கேப் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல போட்டுடலான்னு அவரும் கன்று மேலே படாமல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதை வந்து உங்களுக்கு தொடர்ந்து வர்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களே பார்த்து பண்ணிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு 30 வருஷமாக வந்து போட்டுட்டு இருக்கிறாரு. அதனால் பிரச்சனை இல்லை. அவர் வந்து எந்த ஒரு பயிருக்கு சேதாரம் இல்லாமல் தான் பார்ப்பார். ஆடு மாடு எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் போடுவார். புதுசாக நீங்கள் வெளியூர் ஆள் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டுக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. கீழே வந்து கண்ணோட குருத்துலேயே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வாழைக்கண்ணெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பணிகரம் தொழிலாளர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நீங்கள் ரெகுலராக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா இந்த தேங்காய் போடுறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக முடியும். நீங்கள் ஆளே இல்லைனாலும் அவங்க பாட்டுக்கு போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நமக்கு நம்பிக்கையாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்க சொந்த வேலை செய்கிற மாதிரி நல்லா பண்ணி கொடுப்பாங்க. இப்போ தேங்காய் மட்டுமா போடுறாரு, உங்களுக்கு தென்னம்பாலை பழசு இருக்கிறது வறண்டது, தென்னோலை வறண்டது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு மரத்தை வந்து மேலே அப்படியே சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அணில் எலி தொல்லையெல்லாம் இதில் இருக்குது. அணிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளநீருக்கு முந்தின பதமாக இருக்கிற காய் அதாவது வந்து தண்ணியை வந்து குடிச்சிட்டு அப்படியே கீழே ஓட்டுரும். சேதாரம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா குறும்பை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துருது. அடுத்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் விலையேறும் தான் நினைக்கிறோம் வெயில்னால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்காய் எண்ணெயவே யூஸ் பண்ணுங்கள், தலைக்கு கண்ட எண்ணெய் போடாதீங்க.